ஆமாங்க. அந்த படத்துல உள்ளது நான் தான். ஐ படம்ன்றது மிக பிரம்மாண்டமா போயிட்டு இருந்த இந்த படத்துக்கு 2013ல கரெக்டா மே மாசம் இருக்கும். டைரக்டர் மிகப்பெரிய ஜாம்பவான் தமிழ் டைரக்டர் சங்கர் சார் வந்து அவங்களுடைய அசிஸ்டண்ட்டை அனுப்பி எங்களை வந்து தொடர்பு கொண்டாங்க. வந்து நேர வந்து எங்களுடைய ஃபீல்டுல இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு போயிட்டு திருப்பி வந்து இப்படி என்ன எங்க வைக்கலாம் தேனீக்கள் எப்படி என்னன்றதெல்லாம் அவங்களுடைய அசிஸ்டன்ட் வந்து முதல்ல பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் சங்கர் சார் வந்து கொடைக்கானல்ல வந்து கிளைமேக்ஸ் சீன் எடுக்கிறோம், அது முடிச்சோடனே நேரம் நம்மளுடைய ஃபார்முக்கு வர்றோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி முடிச்சோடனே வந்து நாள் ஃபுல்லா எப்படி என்ன தேனி கொட்டினா என்ன ஆகும் இதெல்லாம் வந்து விவரம் கேட்டாங்க. அப்ப எங்களுக்கு தெரியல, ஏன்னா அப்ப அவங்க ஸ்டோரி எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. எங்கெங்கெல்லாம் பெட்டி வைக்க போறோம், எப்படி நம்ம ஷூட் பண்ண போறோம்லாம் எதுவுமே சொல்லல. ஆனா இது வந்து அசிஸ்டன்ட் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு 2 days வந்து எங்களுக்கு இதுக்காக நீங்க ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி நாங்களும் தயாரா இருந்தோம், ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்தோம். அவங்களோட டீம் வந்தது, அத்தனை பஸ்ஸுகள் வந்தது, கேரவன் வந்து 2 கேரவன் வந்து நின்னாங்க. அதுல வந்து கரெக்டா 4 மணிக்கெல்லாம் வந்து விக்ரம் சார் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப்க்கு உள்ள போயிட்டாங்க. அப்பெல்லாம் பார்க்கல, நாங்க கரெக்டா 8 மணிக்கு ஷார்ப்பா டைரக்டர் சாரும் சரி எல்லாருமே அந்த ஸ்பாட்ல வந்து நின்னாங்க. நான் 7:45 தான் போறேன், 10 நிமிஷத்துல எல்லாருமே வந்து அப்படியே டக்கு டக்குன்னு எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சாங்க. அப்ப இங்க சார் விக்ரம் சார் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப அந்த கருப்பு கலர் அந்த இந்த மேக்கப்போட உட்கார்ந்து இருந்ததுனால எங்களுக்கு யாருக்கு அடையாளம் தெரியல. அப்ப ஒருத்தர் வந்து சொன்னாங்க, அவர் தாங்க விக்ரம் சார்னு சொன்னாங்க. அப்ப இல்லங்க நீங்க பொய் சொல்றீங்க, அவர் இல்லங்க, அவர் ஆள் அழகா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நாங்க வந்து சொன்னோம். இல்லங்க போய் பேசுங்க அப்படின்னாங்க. இல்ல நான் நம்பல. அதுக்கப்புறம் இந்த எங்களுடைய கொண்டையம்பட்டியில உள்ள தோட்டம் தான் அங்க வந்து அந்த ஷூட் பண்ண இடம். அங்க வந்து எல்லாருக்கும் எங்களுடைய அசிஸ்டன்ட் என்கிட்ட வேலை பார்க்குற எல்லாருக்குமே வந்து அவங்க டேக் சொன்னோன்னே எப்படி எல்லாம் எடுக்கணும் வைக்கணும்னு சொல்லி நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப நான் எடுத்து இது பண்ணிட்டு இருக்கப்ப இவர் சார் எந்திரிச்சு வந்தாங்க. ஏன்னா கூன் முதுகோட ஒரு வயசானவர் வராரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். மேடம் இதுல ராணி தேனி இருக்கும்பாங்களே, அது எங்க இருக்கு, அது எப்படின்னு பாக்கலாமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டோன்னே, இல்ல அது விக்ரம் சார் வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரி இது விக்ரம் சார் வாய்ஸ் மாதிரி இருக்குதுன்னு நான் தான் மேடம் விக்ரம் நாங்க. அப்புறம் தான் எங்களுக்கு நம்ப முடியல, ஏன்னா செல்போன் நாங்க அப்பெல்லாம் வந்து ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கோ எதுக்குமே அனுமதிக்கல, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் வந்து படம் ரிலீஸ் ஆகுற வரை வெளியில தெரியக்கூடாதுன்றக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டா எங்களை எல்லாம் போனே அலோவ் பண்ணல. ஏன்னா எங்க அம்மா அப்பாவே வந்து பாத்தீங்கன்னா வெளியில தான் நின்னாங்க. வெளியிலனா கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் வந்து கை கோர்த்து எங்களுடைய ஃபார்மை சுத்தி வந்து யாரும் உள்ள இந்த டேக் எடுக்கிறப்ப உள்ள வராம இருக்கிறதுக்கு வெளியில எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப என்னோட அம்மா அப்பா வந்து வெளில நிக்கிறாங்க, போன் பண்ணா போன் எடுக்கல, ஏன்னா போன் எல்லாம் உள்ள பேக் பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆள் மூலியமா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் கூட்டிட்டு வந்தேன். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா. ஆனா முடிச்சோடனே அதுக்கப்புறம் விக்ரம் சார் கூட டைரக்டர் சங்கர் சார் கூட இவங்க கூட எல்லாம் நாங்க போட்டோ எடுத்துக்கிட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி வர ஒரு சின்ன கிளிப் கூட எங்களை வந்து விடல. ஆனா ஃபுல்லா எடுக்கிறப்ப அதுல அந்த தேனீக்களை கையில அல்ற மேனிக்கு செகண்ட் வந்து அந்த படத்துல வந்து அந்த சீன் வரும். ஏன்னா தேனீக்கள் கொட்டாது, தேனீக்கள் வந்து அதிர்வு கொடுத்தா அசைவு கொடுத்தாதான் கொட்டுன்ற ஒரு கேரக்டருக்காக அந்த சீனை வந்து எடுத்தாங்க. அப்பெல்லாம் கதை ஸ்டோரி சொல்லாம தான் இதை பண்ணுங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம். அந்த படம் வந்து உண்மையிலுமே அந்த டேக்கு அந்த இதுகள் எல்லாம் அப்பதான் பாக்குறோம், லைட் வெளிச்சம் இதுகள்லாம் அப்பதான் பாக்குறோம். அப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. லைவா பாக்குறப்ப ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு, ஏன்னா நிறைய பேர் அந்த கிராமமே வந்து உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க சாப்பாடு செஞ்சு போடுற காலையில 8 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆகி எங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்தே காலையில மத்தியானம் சாயங்காலம் நேரத்துக்கு எல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு வண்டி ஃபுல்லா வந்து சமைக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய பஸ் வந்து அதுல வந்து எல்லாருமே இருந்தாங்க. அப்படி வந்து ஒரு பெரிய ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ண கிடைச்சது வந்து எனக்கு மிகப்பெரிய பாக்கியமா இன்னைக்கு இல்ல, லைஃப் லாங்கா இது எங்களுடைய பெரிய மெமரியா நாங்க வந்து இதை நினைச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து படத்துக்காக ஜிவி பிரகாஷ் சார் நடிச்சது. அதாவது பாலக்காடு பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு தென்னை மரத்துல வந்து பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி அதுல வந்து ஒரு தேனி கூடு களைஞ்சு அவங்கள கொட்டுற மாதிரி ஒரு காமெடி சீன் வந்து எடுக்கணும்னு சொல்லி 2 மாசம் முன்னாடியே டைரக்டர் சார் வந்து சொன்னாங்க. அப்ப வந்து மேல மரத்துல கட்டுற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பெரிய அடையா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 2 ஃப்ரேமை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 4 பெட்டி இங்க இருந்து தேனியோட கொண்டு போயிருக்கப்ப அவங்களே லேடர் கொடுத்தாங்க. லேடர் கொடுத்து மேல தென்னம் கிளையில இருந்து அந்த அடை அந்து விழுகிற சீன் வந்து அந்த பசங்க தலையில பட்டோன்னே அப்படி தெரிச்சு ஓடுற மாதிரி ஒரு காமெடி சீன் தான். அதுக்கு வந்து கொடுத்து கிட்டத்தட்ட 4-5 டேக் எடுத்தோம். ஏன்னா கீழே போடுறப்ப இந்த கீழே நிக்கிற அந்த பையன் வந்து அப்படியே விலகிடுவாப்புல, கரெக்டா தலையில லேசா ஸ்லிப் ஆகி அப்படி கீழே விழுகணும்ட்டு தேனீக்களை திருப்பி அந்த அடையில அள்ளி வச்சு திருப்பி மேல இருந்து போடுவோம். இப்படி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஷூட்டிங். அதே மாதிரி தேனீக்களை அப்படி அள்ளி பறக்க விட சொன்னாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கையில அள்ளி அப்படி பறக்க விட்டா அந்த தேனீக்கள் எல்லாம் ஓடுற மாதிரி இந்த மாதிரிலாம் சீன் வந்து எடுத்தாங்க.
அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. இதுக்கு அடுத்து வந்து செம்பி படம். ஏன்னா ஐ படமும் கிளைமேக்ஸின். ஏன்னா கிளைமேக்ஸின்றது அந்த ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக தேனீக்களை வச்சு பழி வாங்குற ஒரு சீனை வந்து அதுல செட் பண்ணி கொடுத்தோம். அதாவது விக்ரம் சார் திறந்து விடுற ஐஸ் பெட்டியில இருந்து போய் அந்த ராம்குமார் சாரை வந்து கொட்டணும், அந்த தேனீக்கள் எல்லாம் கொட்டணும். அந்த ஒரு சீனை செட் பண்றது ஒரு பெரிய ஒரு கிளைமேக்ஸ் சீன். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அது எங்களுக்கு பெரிய வாய்ப்பா கிடைச்சது. அதே மாதிரிதான் செம்பி படம். இதுலயும் பட டைட்டில்ல வந்து பாத்தீங்கன்னா பேர் கொடுத்திருக்காங்க. 2 மாசம் முன்னாடியே டைரக்டர் சார் வந்து இங்க எங்களுடைய ஆபீஸ்ல வந்து அவங்களுக்கு என்ன சைஸ்ல என்ன ஹைட்ல அந்த தேன் அடை வேணும்னு கேட்டாங்க. அதே மாதிரி 3 ரீப்பரை ஒன்னா கட்டி 3 நம்மளுடைய இந்திய தேனியை தான், ஆனா மலத்தேனி அளவுக்கு சைஸ் வேணும்னாங்க. 3 சட்டத்தை ஒன்னா அப்படி கட்டி ரீப்பர்ல கட்டி மெழுகு தடவி அதை 2 மாசமா ஃபீடிங் கொடுத்து ஒரே அடையா கட்ட வச்சோம். கட்ட வச்சு அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டா கொண்டு போய் அந்த குணா ரேக்ல இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேல நடந்து உள்ள போனோம். உள்ள போய் அங்க சரளாமா, கோவை சரளாமா வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு கையில அள்ளி பழக்கி கொடுத்தேன். ஏன்னா தேனீக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம்னா தேனீக்கள் கொட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி நல்லா ஃபீடிங்க கொடுத்து கொடுத்து சாப்பாடை கொடுத்து கொடுத்து கொட்டாது பாருங்கன்னு சொல்லி அவங்கள கையில அள்ள வச்சு. ஆனா அப்படி ஒரு தைரியம் பெண்களுக்கு இருக்கிறதுன்றது நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். ஏன்னா அந்த படத்துல பாத்தீங்கன்னாவே அது பெரிய ஒரு பாதாளம். அதுல லேசா தவறினோம்னா எலும்பு கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா அது கேமரால அதை கொண்டு போறாங்க. அந்த ஏரியாவை பாக்குறோம், அந்த கேமரால பாக்குறோம். நாங்க அவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கு. அதுல 2 ரூ கொடுத்து அவங்கள மரத்துல ஏத்துறாங்க. அவங்க ஏறுறாங்க. ஏன்னா ஏறி போய், ஏன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அடைய கட்டுறதுக்காக இடுப்புல கட்டி தான் மேல ஏத்தி அந்த அடைய வந்து தீ வைக்க சொல்றாங்க. அந்த சீன் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் இவங்க ஏறி அதை கையில பிக்கிற மாதிரி ஒரு சீன். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. அதுவும் வந்து நானும் ஒரு பெண்ணா இருந்து இந்த தேனி வளர்ப்பு பண்றேன், அவங்களும் ஒரு பெண்ணா, அதாவது இந்த தேன் எடுத்து பண்ணி அதுல இருந்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு மலைவாழ் மக்களா அவங்கள காமிச்சாங்க. அது ரொம்பவே எனக்கு ஹாப்பியா இருந்தது. அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. அவங்க அழகா வந்து அதை ஹேண்டில் பண்ணாங்க. கடைசியா வந்து அவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. பரவாயில்ல, இந்த தொழிலெல்லாம் பண்றாங்களா, பெண்கள் பண்றாங்களான்னு ஆச்சரியப்பட்டாங்க. நம்மள இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுல வந்து ஒரு டைரக்டர், இவ்வளவு பெரிய டைரக்டர்ஸ் வந்து தேடி வந்து ப்ராஜெக்டை எங்க கிட்ட கொடுத்து இதை நல்லா பண்ணணும், அது ரொம்ப சிறப்பா வந்திருந்தது, ரொம்ப நல்லா வந்திருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா வந்ததுன்னு சொல்லி அந்த டைரக்டரே ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டாங்க. அவங்களும் படத்துல டைட்டில்ல எங்களுடைய பிபிஸ் நேச்சுரல் பீ ஃபார்ம் மதுரைன்ற ஒரு இதை அடையாளத்தை கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எனக்கு ரொம்ப நான் கிரேட்டா ரொம்ப ஃபீல் பண்றது வந்து 26 மொழிகள்ல ஐ படத்துல எங்களுடைய கம்பெனியோட பேர் போனது, எங்களுடைய பண்ணையோட அந்த ஷூட்டிங் போனது. இதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இது எங்களுடைய பண்ணங்க, இது எங்களுடைய இடங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பெருமையை எங்களுக்கு கொடுத்தது. சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். இது மாதிரி நிறைய அனுபவங்கள், ஏன்னா நிறைய விஷயங்கள் என்னோட பையனை வச்சு நான் கின்னஸ் ரெக்கார்டே பண்ண வச்சிருக்கேன். இந்த தேனீக்கள் கொட்டாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகணுன்றதுக்காக தான் இதுகள் எல்லாமே வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி விழிப்புணர்வு இருந்தா அடுத்த தலைமுறை பொழைச்சிக்கிருவாங்க. அந்த விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காக தான் அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறையை ஆயுளோட வாழ வைப்போம். கண்டிப்பா அதாவது தேனி வளர்த்தா இதெல்லாம் வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஆனா என்னென்னவோ தேடி வந்து எங்களை வந்து வாழ வச்சிட்டு இருக்குது இந்த தொழில் தான். ஏன்னா இதை வச்சுதான் நிறைய பேரையும் நாங்களும் வாழ வச்சிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சின்ன தேனி எங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்குறப்ப, இவ்வளவு பெரிய மனுஷங்க நம்ம எத்தனையோ பேரை வாழ வைக்கலாம், எவ்வளோ விஷயங்களை நம்ம செய்யலாம்.